யான சொர்க்கம் எங்கே இருக்கிறது? வாழும் வாழ்க்கையிலா அல்லது வாழ்ந்த பிறகா? ஹரே கிருஷ்ணா. உங்க கேள்வி, சொர்க்கம்ன்றது உண்மையிலே இருக்கா? அது எங்க இருக்கு? அந்த சொர்க்கத்தை அடைவது எப்படி? அல்லது இந்த வாழ்க்கையிலேயே, இந்த நிதர்சனமான வாழ்க்கையிலேயே சொர்க்கத்தில் வாழ்வதைப் போல வாழ்வதற்கு சாத்தியக்கூறு இருக்கா? உங்களுடைய கேள்வி எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு நிதர்சனமான கேள்விதான். நமது வேத நூட்கள்ல சொர்க்கத்தை பற்றிய ஒரு அற்புதமான வர்ணனை இருக்கு. சொர்க்கம்ன்றது எங்க இருக்கு? எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு? அதனுடைய அட்ரஸ் என்ன? அதை எப்படி அடைவது? எல்லாமே இருக்கு. வெறும் அறிவியல்னால கண்டுபிடிக்க முடியல. அறிவியல்ன்றது ஒரு விஷயத்துக்காக சொல்றேன் உங்களுக்கு. 5 புலன்களை அதிகப்படுத்தி காட்டுவதுதான் அறிவியல். இன்னைக்கு விஞ்ஞானம்ன்றது என்ன? நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கோம். இந்த ஒரு கேமரா இருக்கு. இதை என்ன பண்றோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி ஒரு சேனல்ல கொண்டு வராங்க. இதெல்லாம் விஞ்ஞானம். இது எப்படி நடந்து கொண்டிருக்கு? இந்த கேமரா நம்மால் பார்ப்பதை விட கொஞ்சம் அதிகமாக மிகைப்படுத்தி காட்டுகின்றது. அதனுடைய கேமராவுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து. நம்மால் கேட்க முடியாத கேட்பதற்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா மைக் மாதிரி வச்சிருக்கோம். அதை ஆம்பிளிஃபை பண்றோம். நம்மளால் உணர முடியாத விஷயங்களுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஏர் பியூரிஃபயர்னு வச்சிருக்கோம். அப்ப இந்த 5 புலன்களை மிகைப்படுத்தி காட்டுவது தான் அறிவியல். இந்த அறிவியல்ன்றது என்ன? நம்மளால் பார்க்க முடியாத விஷயங்கள் இல்லவே இல்லை. அது வெறும் ஒரு மனக்கற்பனைன்னு சொல்லக்கூடியதுதான் இன்னைக்கு தற்காலிகமான அறிவியல். நம்மளால இங்கிருந்து நிலாவிற்கே போக முடியல. 1969ல் நிலாவில் மனிதன் காலை வைத்தான்னு சொல்றோம். 1969லிருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் மறுபடியும் ஒரு நபரால் போக முடியல. 1969லேயே போயிட்டோம் அப்படின்னா 2026ல் நாம் இப்போ பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி போகிற மாதிரி நம்ம எல்லாருமே நிலாவுக்கு போயிட்டு வந்திருக்கணும். அவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. ஆனாலும் அதுக்கப்புறம் போக முடியலை. அப்போ விஞ்ஞானிகளுக்கு நல்லா தெரியும் நிலாவிற்கு போவது கடினம்ன்றது. விஞ்ஞானிகளுக்கு நல்லா தெரியும் சூரிய தேவன் பக்கத்தில் போக முடியாதுன்றது தெரியும். ஆனாலும் அதில் மக்களை திசை திருப்பி எல்லாமே இன்றைக்கி ஒரு வணிகமாக மாறிடுது இல்லையா? அந்த வணிகத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஞ்ஞானத்தையும் ஒரு வணிகமயமாக மாற்றிவிட்டார்கள். இப்போ இதுக்கும் சொர்க்கத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் நீங்கள் கேட்கலாம். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா சொர்க்கம் எங்கு இருக்கின்றது அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமது சாஸ்திர நூட்கள் அழகாக சொல்லுகின்றன. நாம் இருப்பது மொத்தம் 14 லோகங்கள் இருக்குது. நம்ம அதனால தான் சில நேரம் நம்முடைய சங்கல்பத்தில் சொல்லுவோம் இல்லையா, பூர் புவர் சுவர். அப்போ ஜனலோகம், தபலோகம், பிரம்மலோகம் அப்படின்னு 7 லோகம் நமக்கு மேலே இருக்குது. நமக்கு கீழே 7 லோகங்கள் இருக்குது. அதெல்லாம் நரகலோகங்கள். அது ஆத்தாளம், வித்தலம், பாத்தாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரகலோகங்கள்லாம் கீழே இருக்குது. அப்போ இந்த பூர்லோகம்னு சொல்லக்கூடிய இந்த பூலோகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு பந்து போல் இருக்குது. இந்த பந்துக்குள்ளே நம்ம நடுவில் இருக்கோம், 7ஆவதுல இருக்கோம். நமக்கு மேலே 7, நமக்கு கீழே 6. அது நமக்கு மேலே இருக்கக்கூடியது முதல்ல பூர்லோகம், புவர்லோகம், அப்புறம் சுவர்லோகம். அப்போ அந்த சுவர்லோகம்ன்றது என்ன? சுவர்கலோகம். அந்த லோகத்தில் எல்லாமே இது இன்னொரு அறிவியல் விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் ஐன்ஸ்டீன் ரொம்ப அருமையாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய டைம்னுடைய ட்ராவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி உதாரணத்துக்கு இதை சாஸ்திர நூட்கள் அன்றைக்கே சொல்லியாச்சு. இன்றைக்கி ஐன்ஸ்டீன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பற்றியே நமக்கு தெரிய வந்தது. இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காலம் மேலே போக 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 காலத்தினுடைய குறைவு ஏற்பட்டு கொண்டே வரும். இன்றைக்கி இங்கே ஒரு நாள் அப்படின்றது கீழ்லோகங்களில் பல மாதங்கள் முடிந்து போயிடும். நம்மளுடைய 6 மாதம்ன்றது புவர்லோகத்தில் ஒரு நாள் அங்கே. அப்போ சொர்க்கலோகத்தில் 12 மாதம்ன்றது ஒரு நாள் அங்கே. அங்கே நம்மளை போல காற்றுகள் அதிகமாக, வெயில் அதிகமாக, மழை அதிகமாக, வறட்சி அதிகமாக, பனி, பட்டினி, பிணி எதெல்லாம் அங்கே இருப்பதில்லை. அப்போ சொர்க்கலோகத்துக்கு எப்படி போவது? இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துப்போம். நம்ம ஊரில் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கா போவதற்கு ஆசைப்படுகிறார்கள். அமெரிக்கா போகிறதுக்கு எதுக்கு ஆசைப்படுறாங்க? தவம் இருக்காங்க. தவம் இருக்கிறது என்ன அப்படின்னா படிக்கணும், அதுக்குரிய தகுதியை வளர்த்துக்கணும், நமக்கு விசா கிடைக்கணும். விசாவில் அவங்க 1000 ரிஜெக்ஷன் ஆகுது. விசா கிடைக்கலன்னா அந்த விசாவை அப்ளை பண்ணி கிடைப்பதற்கு ஒரு கோயிலே இருக்குது ஹைதராபாத்தில். விசா பாலாஜி கோவில்னு பேர் இருக்குது. அப்போ அந்த விசாவை கிடைப்பதற்கே ஒரு பாலாஜி கோயிலை நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். எங்கே அங்கே போனால் நமக்கு விசா கிடைத்து விடும் அமெரிக்காக்கிட்ட. அப்போ ஒன்றுமே இல்லாமல் ஒரு 5000 மைல்கள் தூரம் இருக்கக்கூடிய அமெரிக்காவை போவதற்கு அவ்வளவு ஒரு ஏக்கம், அவ்வளவு தவம், அவ்வளவு தகுதிகளை வளர்த்துக்க வேண்டியிருக்கு. ஒன்றுமே இல்லை. அங்கே போனாலும் இதே கஷ்டங்கள் தான். என்ன கஷ்டம்? வயதாக போகுது, பிணி இருக்க போகுது, மூப்பு இருக்க போகிறது, நமக்கு பட்டினி இருக்க போகிறது, நமக்கு வயதாக போகின்றது, நமக்கு ஏதாவது நோய் வரப்போகின்றது. அங்கேயும் இப்போ அடிக்கடி புயல் வருகின்றது, காற்று வருகின்றது, மழை வருகின்றது, வெயில் அதிகமாக இருக்குது. ஆனாலும் என்ன ஒரு சௌகரியங்கள் இருக்குது.
ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குது, அங்கே போகணுமேன்ற நமக்கு ஒரு ஆசை இருக்குது. அப்போ உங்களுக்கு எதற்கு இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா, மக்களால் இந்த பிறவியில் பார்த்த அமெரிக்காவை போல பன்மடங்கு சௌரியங்களும் வசதிகளும் ஆடம்பரமும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் சொர்க்கலோகம். அப்போ அந்த சொர்க்கலோகத்துக்கு போவதற்கும் நீங்கள் முதல்ல தகுதியை வளர்த்துக்கணும். அப்போ அதைத்தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. எவ்வளவு வேகத்தில் போனால் நம்ம எப்போ சொர்க்கலோகத்துக்கு போக முடியும், அங்கே யாரெல்லாம் வாழ்கிறார்கள், அங்கே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி, அந்த சொர்க்கலோகத்தினுடைய அதிபதி தான் இந்திரதேவன். எல்லா தேவர்களும் அங்கே வாழ்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, இன்றைக்கி நம்மளுடைய 12 மாதம்ன்றது அங்கே ஒரு நாள், நம்மளுடைய மார்கழி மாதம்ன்றது அங்கே காலை நேரம், நம்மளுடைய கார்த்திகை ஐப்பசின்ற காலம் இரவு நேரங்கள். அப்போ எல்லாமே நம்மளுடைய 12 மாதங்கள் அங்கே ஒரு நாளை போல. அங்கும் சூரியன் செல்கின்றான், ஆனால் ஒரு நாள் நம்ம 12 மாதங்கள் முடிச்சிட்டோம். அப்போ வாழ்க்கை ரொம்ப அதிகமாக இருக்குது, வயோதிகம் ரொம்ப தள்ளி வருது, ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம், இன்பமயமாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் அப்போ அங்கே செல்வது எப்படி? நம்முடைய தகுதிகளை வளர்த்து கொண்டால் அங்கே செல்ல முடியும். புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் அங்கே செல்ல முடியும். பாவங்கள் அதிகமாக இருந்தால் கீழே போவோம். கீழே தான் பித்தளம் பாத்தாளம் சுத்தலம்னு போகிறோம். அப்போ கீழே போகிறோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய புண்ணிய காரியங்களை, நமது எல்லா விதமான விஷயங்களையும் தகுதிகளை வளர்த்து கொண்டால் சொர்க்கலோகத்துக்கு போக முடியும். அப்போ சொர்க்கலோகத்து நிரந்தரமாக இருக்கலாமா? அடுத்த கேள்வி வரும். அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆ பிரம்ம புவனா லோகா புவர் ஆவர்த்தினோ அர்ஜுனா. நீ அந்த பிரம்மலோகத்திற்கே போனாலும் சரி, ஏன் சொர்க்கலோகத்தில் ஆடம்பரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா விதமான தகுதிகள் முடிந்ததுக்கப்புறம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம கையில் 1,00,000 ரூபாய் பணம் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு விசா எடுத்துட்டோம் அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவில் என்ன பண்ணுறோம், ஒரு டூரிஸ்ட் விசா எடுக்கிறோம். அவர்கள் விசா கொடுத்து விட்டார்கள். ரொம்ப ஆசையோடு போகிறோம். நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் முடிந்ததுக்கப்புறம் அங்கே வாழ முடியுமா? அல்லது விசா முடிந்ததுக்கப்புறம் அங்கே வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்போ பணத்தை விரயம் செய்யாச்சு, பணம் முடிந்து விட்டது, மறுபடியும் நம்ம புண்ணிய பூமியான சொந்த ஊருக்கான பாரத தேசத்துக்கு தான் ஆகணும். அங்கே மறுபடியும் உழைக்கணும், மறுபடியும் பணம் சம்பாதிக்கணும், மறுபடியும் ஏதாவது நமக்கு ஆடம்பரம் தேவை என்றால் ஏதாவது ஊருக்கு போகலாமான்னு யோசிக்க கொண்டிருக்கோம். அப்போ அதே மாதிரி தான் சொர்க்கலோகத்திலையும் நாம் இந்த புண்ணிய பூமி, இந்த கர்ம பூமின்னு சொல்லக்கூடிய இந்த பாரத பூலோகத்தில் நாம் என்னெல்லாம் கர்மம் செய்கின்றோமோ அது புண்ணியகரமான கிரெடிட்டாக மாறுது. நமக்கு ஒரு கிரெடிட் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். அந்த கிரெடிட் பேலன்ஸ்ன்றது என்னது? நம்மளுடைய புண்ணிய காரியங்கள். இந்த டெபிட் பேலன்ஸ்ன்றது என்னது? நம்மளுடைய பாவ காரியங்கள். அப்போ இந்த புண்ணிய காரியங்கள் எவ்வளவு சேர்த்திருக்கோமோ அதற்கு ஆடம்பரமான அதை அனுபவிக்க நம்ம சொர்க்கலோகத்துக்கு போகிறோம். இதுதான் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அங்கே போனதுக்கப்புறமும் ஆடம்பரம் முடிந்ததுக்கப்புறமும் மறுபடியும் இந்த லோகத்துக்கு தான் ஆகணும். இதுதான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ இதை போவதனால் என்ன பயன்? ஏதோ ஒரு சப்பல சுகம்னா சமஸ்கிருதம் என்ன அப்படின்னா, ஒரு நொடி பொடு ஒரு சுகம்தான். நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, ஒரு சுகம்ன்றது அடிக்கடி சொல்லுவாங்க. இதை ரொம்ப அற்புதமாக இவர் சொல்லுவார், அவர் பேர் என்ன, எயின்ஸ்டீன் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, சுகம்ன்றது 1 மணி நேரம் ஆனால் கூட ஒரு நொடியை போல தோன்றுகின்றது. ஆனால் கடினமான நேரம் ஒரு நொடியாக இருந்தால் கூட 1 மணி நேரம் போல தோன்றுகின்றது இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை சட்டென்று முடிந்துவிடும், அப்புறம் மறுபடியும் இங்கே தான் ஆகணும். அப்போ நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்றால், நிரந்தரமான வாழ்க்கை இங்கேயே முதல்ல சொர்க்கமாக வாழ முடியுமான்னு அடுத்த கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பாக வாழ முடியும். அது எப்படி வாழ முடியும் என்றால், அதுதான் நமது ஆழ்வார்கள் எல்லாம் சொல்கிறோம், இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம். வைகுண்டம்ல தான் இருக்கிறதுலையே என்னென்னா திருவேங்கடம்னா பகவானை பார்ப்பதில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் எங்கே கிடைக்க போகுது? நாம் இந்த உடலை கொடுத்ததே, நான் அற்புதமான விஷயம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எல்லாருமே, நமக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மிருகம்ன்றது 5 புலன்களில் வாழக்கூடிய ஒரு மிருகம். மனிதன் ஒரு மிருகம் தான். ஆனால் என்ன பண்ணுறான், அந்த 6வது அறிவுன்னு உபயோகிக்கிறதுனால அவன் மிருகத்துக்கு மேலே ஒரு படி இருக்கான். அந்த 6வது அறிவு தான் இன்றைக்கி பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். அந்த பகுத்தறிவுனா என்ன? கடவுள் இருக்காரா இல்லையான்னு பார்ப்பது பகுத்தறிவு இல்லை. நமது வாழ்க்கை எப்படி இருக்குது, மிருகம் போல வாழ்கிறோமா மனிதனை போல வாழ்வோமான்னு புரிந்து கொள்வது தான் பகுத்தறிவு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மிருகம் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணும்? உணவு எடுத்துக்கொள்ளும், உறங்கிவிடும், அல்லது இனப்பெருக்கம் செய்யும். இந்த 3 வேலைகளையும் செய்வதற்கு தற்காத்து கொள்ளும். தற்காக்க முடியல அப்படின்னா உணவு கிடைக்காது, தற்காத்து கொள்ள முடியலன்னா உறங்க இடம் கிடைக்காது, தற்காத்து கொள்ள இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அப்போ தற்காத்து கொள்ளணும். நாமும் அதுதான் செய்கிறோம். நம்மளுடைய வேலை, படிக்கிறோம், சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், டிப்ளமோ பண்ணுறோம், எங்கேயாவது டிகிரி வாங்குகிறோம். எதற்கு? இதுதான் தற்காப்பு. என்ன தற்காப்பு? நமக்கு வேலை வேணும். வேலை எதற்காக வேணும்? அப்படின்னா தான் மீதி 3 வேலைகளை செய்ய முடியும். என்ற வேலைகள் சாப்பிட முடியும், உறங்க முடியும், இனப்பெருக்கம் செய்ய முடியும். மிருகங்கள் ரோட்டில் செய்து நம்ம வீட்டில் செய்கிறோம். அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ நமது வாழ்க்கையில் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன யோசிக்கணும்?
நாம் என்ன பண்ணுறோம்? வாழ்க்கை மிருகம் மிருகம் போல வாழ்கிறோமா, மனிதனைப் போல வாழ்கிறோமா? அப்போ மனிதனைப் போல வாழ்ந்தோம் என்றால் நாம் என்ன உணர ஆரம்பிக்கணும்? ஏன் நமக்கு கஷ்டம் வருது? ஏன் நான் நினைத்து நமக்கு தேவையில்லைன்னு சொன்னால் கூட கஷ்டம் ஏன் வருகின்றது? அப்படின்ற விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் பகுத்தறிவு இருக்குது. அப்போ அந்த பகுத்தறிவை பயன்படுத்தணும். அந்த பகுத்தறிவை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன புரிய வரும் என்றால், நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவதற்கான ஈஸியான வழி இருக்குது. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்னவென்றால், நாம் இப்போ இந்த வாழ்க்கையில் சில பேர் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் போன பிறவியில் செய்த அந்த புண்ணிய கரத்தை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன் கிரெடிட் பேலன்ஸ். அந்த கிரெடிட் பேலன்ஸை உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அவருடைய கிரெடிட் பேலன்ஸ் முடிஞ்சோடனே இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும், அடுத்த பிறவி. அப்போ நாம் நல்ல ஒரு வசதியான விஷயங்கள் வேண்டும், நானும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றால், நாம் தார்மீகமாக புண்ணியகரமான செயல்கள் ஈடுபட்டோம் என்றால் நமக்கும் சொர்க்கலோகம் இங்கே அமையும். நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பூமியிலேயே பகவான் நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்லது எது தீயது எதுன்னு வேத நூட்கள் நமக்கு அழகாக சொல்லுகின்றன. நல்லதை கடைபிடித்தாலே நமது பாதை வெற்றியை நோக்கி போகும். வெற்றின்ற பாதை என்னன்னால் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த ஆடம்பரம், அனுபவிப்பு, குறை சொல்லுதல் இது எல்லாமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கைன்றது வைகுண்டத்துக்கு போவது தான், கோலோகத்துக்கு போவது தான். பகவான் கிருஷ்ணரை நேரில் பார்க்க முடியும், நாராயணரை நேரில் பார்க்க முடியும், கடவுளை நேரில் பார்க்க முடியும். அங்கே மறுபடியும் இங்கே வரப்போவதில்லை. அவர் அதான் சொல்கிறார். நீங்கள் என்ன கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சர்ஜுனக. உனக்கு மறுபடியும் ஜென்மம் கிடையாது, என்னிடம் வந்துவிடு. அப்போ அதுதான் சொர்க்கமயமான வாழ்க்கை. அதை இந்த வாழ்க்கையிலே வாழ முடியும். இப்போ நாங்கள்லாம் எல்லாத்தையும் துறந்து இதற்காக பகவானை நோக்கி மக்களை திசை திருப்பணும் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் சொர்க்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். தினமும் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அற்புதமான வாழ்க்கை கடவுள் அமைத்து கொண்டிருக்கார். அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே தினமும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்போ நீங்களும் சொர்க்கத்தில் எளிதாக வாழ முடியுன்றதற்கு என்னுடைய வாழ்க்கையும் ஒரு எடுத்துக்காட்டு. ஹரே